ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா தான் இருக்கணும், நல்லா தான் இருப்பீங்க. நண்பா, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோ போட போகிறோம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லா காரணமே நீங்கள் தான். என்னடா நம்மள சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா கடந்த 5 வருஷமாக நம்ம இந்த சேனலை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் டீக்ரோத்தாக தான் போயிட்டுருக்கே தவிர க்ரோத் ஆக மாட்டேங்குதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. அதனால தான் நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆக மாட்டேங்குது. கண்டிப்பாக நம்ம சேனலை வந்துட்டு க்ரோத் ஆகிற மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து இன்னும் ரன் பண்ணி நல்ல நிலைமைக்கு கொண்டு போகலாம். அதுக்கு நீங்கள் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு காசு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ முக்கியங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயந்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயந்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. எவ்வளவோ வாழ்க்கையில் வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் இந்த வீடியோக்கோசரம் டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல. கண்டிப்பாக இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்கைசர் வந்து சொல்லுவோம், இல்லைன்னா தீ அணைக்கும் கருவின்னு வந்து சொல்லுவோம். இந்த தீ அணைக்கும் கருவி பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், சில பேருக்கு வந்து தெரியாது. தெரிஞ்சுக்கங்க. இதை வந்து எப்படி சரியான முறையில் சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு சில ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் பேர் தான் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சிலிண்டரில் என்னென்னலாம் இருக்குது, இது என்ன டைப்பான சிலிண்டர்ன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஏபிசி ஃபயர் எக்ஸ்டிங்கைசர் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஏபிசி ஃபயர் எக்ஸ்டிங்கைசர் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பவுடர் இருக்குது. அந்த ட்ரை பவுடர் பேர் என்ன வந்து பார்த்திங்கன்னா சோடியம் பைகார்பன் ட்ரை கெமிக்கல் பவுடர். அந்த இதுதான் இருக்குது இதுக்குள்ளே. இது எப்படி வந்து யூஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ப்ரெஷர் தான் இருக்கும். இந்த ப்ரெஷர் மூலிமா தான் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம இந்த ஃபயர் சிலிண்டரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இந்த ப்ரெஷர் காஜ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இந்த ப்ரெஷர் காஜில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் க்ரீன் இருக்கும், 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா டவுனில் ரெட் கலர் இருக்கும். இந்த ஃபயர் சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற நாப் வந்து க்ரீன் பொசிஷன் இருக்கா இல்லையான்னு வந்து பாருங்கள். க்ரீன் பொசிஷன் இருந்துச்சுன்னா உள்ளே ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி ப்ரெஷர் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஃபயர் எக்ஸ்டிங்கைசர் யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணி அந்த ஃபயர் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ஃபயர் நாய்சல் இதுக்குள்ளே ஏதாச்சும் பிளாக் ஆகிருக்கான்னு வந்து செக் பண்ணணும். இதை ரெண்டுமே கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த சிலிண்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபயர் ஹோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல் இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் சும்மா கை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஏதாவது பிளாக் ஆகிருக்கா இல்லையான்னு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம இந்த ஃபயர் சிலிண்டரை வந்து ஈஸியாக பயன்படுத்தலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு பின் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு சீல் வந்து பண்ணியிருப்பாங்க. இது ஹேண்டில் வந்து சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி நம்ம இப்போ பாஸ் முறையில் வந்து பயன்படுத்தணும்னா, பாஸ் சுருக்கமாக வந்து இந்த ஃபயர் சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் பாஸ். PASS பாஸ். சரிங்களா? இந்த பாஸ் பி ஃபார் புல் த பின். இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, இது புஷ் பண்ணி இந்த பின்னை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஏம் த பேஸ் ஆஃப் த ஃபயர். எந்த இடத்துல ஃபயர் இருக்கோ அதை வந்து ஏம் பண்ணி பேஸ் ஆஃப் த ஃபயர் வந்து நம்ம ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குயிஸ் த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஹேண்டில். நம்ம இதை லைட்டாக புஷ் பண்ணணும். புஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வைப் டு சைடு, லெஃப்ட் டு ரைட். இதை வந்து நீங்கள் லெஃப்ட் டு ரைட் வந்து நீங்கள் இது பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், சிம்பிளாக வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து நம்ம ஒரு ஃபயர் உருவாக்கி அதை வந்து எப்படி அணைக்கிறதுன்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்குள்ளே மேஜராக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுத்தேன். இப்போ நான் உங்களுக்கு இதில் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு டெமோ உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு ஃபயர் கீழே நான் வச்சுருக்கேன். இதுதான் வந்து இப்போ ஃபயர்.
இந்த ஃபயரை வந்து நம்ம எப்படி அணைக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் சிலிண்டர் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இந்த ப்ரெஷர் காஜ் வந்து க்ரீன் கலர் இருக்கா இல்லையா வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபயர் நாய்ஸ்க்குள்ளே ஏதாவது பிளாக் இருக்கா இல்லையா வந்து நம்ம கையை வச்சு சும்மா நார்மலாக செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கப்புறம் என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ் மெத்தட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பாஸ் மெத்தட் மூலிமா நம்ம இந்த ஃபயரை வந்து க்ளோஸ் பண்ணணும். பாஸ் புல் த பின், ஓகேங்களா. இந்த பின்னை வந்து நம்ம புல் பண்ணி எடுத்துடணும். அப்புறம் ஏம் த பேஸ் ஆஃப் த ஃபயர். இப்போ நம்மளுக்கு இதுதான் ஃபயரு, நம்ம ஏம் பண்ணிக்கணும். ஏம் பண்ணி பேஸ் ஆஃப் த ஃபயரை வந்து நம்ம ரெடியாக வச்சுக்கணும். குயிஸ் த ஹேண்டில், இந்த ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேண்டில் குயிஸ் பண்ணி இப்படி பிடிச்சிக்கணும். ஸ்வைப் டு லெஃப்ட் டு ரைட், நம்ம இந்த ஃபயரை வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு நம்ம வச்சு இந்த ஃபயரை வந்து அணைக்கணும். இது ஃபயர் அணைக்கிறதுக்கு சில டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் மூலியமாக தான் நம்ம வைக்கணும். ஃபயர் இங்கே இருக்குன்னா நம்ம கிட்ட போய் வைக்கக்கூடாது. ஃபயர் அங்கே இருக்குன்னா நம்ம ஒரு 4 feet டிஸ்டன்ஸில் தான் நம்ம நின்று அந்த ஃபயர் வந்து அணைக்கணும். அது எப்படி நம்ம கரெக்டான முறையில் நம்ம பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக இதோட ஃபுல் வீடியோ நம்ம ஒரு டெமோவாக வந்து நம்ம பண்ணும்போது அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு சிம்பிளான முறையில் ஒரு ஜென்ரலான ஒரு நாலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும், இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற முறையில் நான் உங்களுக்கு சொன்னேன். இதில் உங்களுக்கு நிறையா புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு சின்ன ஃபயர் வந்து எப்படி இது அணைக்கிறதுன்னு ஒரு ஜென்ரல் நாலேஜும் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம எல்லா ஃபயருக்கும் வந்து இந்த சிலிண்டர் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக முடியாதுங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் தான் இருக்குது. இந்த ஏபிசி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் மூலயமா நம்ம 3 types ஆஃப் ஃபயர் வந்துட்டு நம்ம அணைக்க முடியும். மொத்தம் நம்மக்கிட்ட 6 types ஆஃப் ஃபயர் வந்து இருக்குது. ஃபயர் சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 types ஆஃப் ஃபயர் சிலிண்டர் வந்து இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து சொல்லித்தரேன். இந்த சிலிண்டர் ஏபிசி ஃபயர் சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, இந்த 3 கிளாசிக் ஆஃப் ஃபயர் வந்து தான் நம்ம இந்த ஃபயர் சிலிண்டர் யூஸ் பண்ணி அணைக்க முடியும். கிளாஸ் ஏ அப்படின்னா என்ன இது வந்து நம்ம அணைக்க முடியும் வந்து பார்த்திங்கன்னா சாயில்டு ஃபயர். சாயில்டு ஃபயர்னால் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா லைக் தட் வுட், பேப்பர், டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் நடக்கிறது வந்து சாயில்டு ஃபயரு. அந்த ஃபயரை வந்து இதில் அணைக்க முடியும். கிளாஸ் பி, கிளாஸ் பி ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேமபிள் கேஸ் மீன்ஸ் ஃப்ளேமபிள் கேஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது எல்பிஜி, யூபிஜி, சிஎன்ஜி கேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் ஃபயரை வந்து நம்ம அணைக்க முடியும். கிளாஸ் சி, கிளாஸ் சினா லிக்யூடு ஃபயர் மீன்ஸ் எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங் ஆயில் இருக்குது, அந்த குக்கிங் ஆயில், பெட்ரோல், டீசல் அந்த மாதிரி ஆயிலோட ஃபயர் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபயரும் இந்த சிலிண்டர் மூலிமா நம்ம அணைக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபயர் அணைப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த ரூமில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியலாகவே வந்து நம்ம ஃபயர் இது பண்ணிவிட்டு ஒரு டெமோவாக உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சானோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து எதுவுமே நம்மளுக்கு நடக்காத வரைக்கும் சந்தோஷம், நடக்கக்கூடாது. சப்போஸ் நடக்கும்போது அதை அணைப்பதற்கு நம்மளுக்கு அந்த நாளுக்கு நாலேஜ் இருக்கணும், சரிங்களா? ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.